உங்கள் குட்டி கிச்சனில் பிக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏஐயில் இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள், நான் கன்சியூமபிள், க்ளீனிங், ப்ரிப்பரேஷன் அண்ட் குக்கிங்னு உங்கள் கிச்சனை வந்து நீங்கள் பிரிச்சிடணும். பிரிச்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர். நம்மளுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணணும். நம்ம டம்ளர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 டம்ளர் போதும் எப்போயுமே, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர். ஸோ மற்ற டம்ளர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ரவுண்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பொருள், செகண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற பொருள், அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற பொருள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து தேவையில்லாததில் நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ அப்படி தான் செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த இடுக்கி அந்த டாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. நான் தோசைக்கரண்டி வேறு தோசைக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த வடிகட்டிலாம் நான் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்தையும் நான் இப்போ பிரித்து வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் நான் வந்து நெசசரி அன்னெசரின்னு பிரிச்சுட்டு அதை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். சிலதை வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி வீட்டில் நம்ம அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டீக்ளட்டர் தான் ஃபஸ்ட்டு கிளென்லினஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் வீட்டில் டீக்ளட்டர் பண்ணுவீங்களா? அப்படி டீக்ளட்டர் பண்ணால் எத்தனை நாளுக்கு ஒருக்கா டீக்ளட்டர் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ டீக்ளட்டர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுற திங்கை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸ்பூன்ஸும் அதே மாதிரி நிறையா ஸ்பூன்ஸ் இருந்தது. ஸ்பூன்ஸும் தேவைப்படுற ஸ்பூன்ஸு, டிஃபன் பாக்ஸில் வைக்கிற ஸ்பூன், அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுட்டு மற்றதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மெயினாக டம்ளர், ஸ்பூன், கடாய்ஸ் எல்லாம் நம்ம தேவையில்லாமல் நிறையா கடாய்ஸ் வச்சுருப்போம். பிளேட்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் நிறையா வச்சுருப்போம். அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொருள் நிறையா இருக்க நீங்கள் நிறையா தடவை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பக்கமும் பொருளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியான பொருளை எப்பயும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பேஸ் அலாட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்பேஸ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்த வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோரேஜுக்காக இருக்கட்டும், அப்ளையன்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட மற்ற டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒவ்வொரு இடம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ் போட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்தந்த பிளேஸில் தான் அந்தந்த ஐட்டமும் கொண்டு போய் வைப்பேன். எப்போயுமே கிச்சனில் ஸ்பேஸ் அலாட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீட்டாக வச்சுக்க முடியும். அடுத்தது ஆர்கனைசர்ஸ். ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசர்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே நம்ம என்ன வைக்கிறோம் நம்மளுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ட்ராலியில் எல்லாமே நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுப்பேன். பேக்கிங் நீட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனால நம்ம தேட தேவையில்லை. நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இதே ட்ராலியை தான் நான் வந்து க்ராசரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைசர்ஸ். நான் ஒரு 4 ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். அது வந்து இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை அவ்வளோ அழகாக எனக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெல்ஃபில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எது வேணால் வைக்கலாம். ஸ்பைஸ் ரேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அலுமினியம் ஃபாயில், கிளிங் ரேக்கான் மேட் இதெல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். நீங்கள் இதை மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கேரி பேக்ஸில் அங்கங்கே போடுறோம்ல, அதை கூட இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரேக்கை நான் 220க்கு வாங்கினேன். இது என்னோடய பெஸ்ட்டு பர்ச்சேஸ்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் சைடில் இருக்கிற ஸ்பேஸ். இதை வந்து நான் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து மசாலா ஜார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த நேரோ கேப்பில் நம்மளால் எதுவுமே வைக்க முடியாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கில் பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் ஜார்ஸ், மெஷரிங் கப்ஸ் எல்லாம் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் கப்ஸ் கூட நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஆயில் கேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கிறது இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். கிரவுண்ட்நட் ஆயில், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கோகோனட் ஆயிலெலாம் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது இல்லாமல் தனியாக நம்ம டெய்லி எசென்ஷியலுக்கு 2 ஜார் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் பண்ண ஐட்டம் தீர்ந்துருச்சுன்னா நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கடாய் ஹோல்டர். இந்த கடாய்ஸ்லாம் ஒன்று விட்டு ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும். இந்த கடாய் ஹோல்டர் வந்து ஸ்பேஸ் சேவர். உங்கள் வெர்டிக்கல் ஸ்பேஸை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டக்குன்னு ஒரு பொருள் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸில் நான் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஷெல்ஃபில் கீழே வந்து நான் இப்போ அந்த கடாய் ஹோல்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐட்டமோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.